2026 காமராஜ் ஆட்சி அமைப்பதே காங்கிரஸ் கட்சியின் குறிக்கோள். அதற்கான முன்னேற்பாடு நடைபெற்று வருவதாக திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் தென்னரசு அவர்களின் தந்தை இறப்பிற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வ பெருந்தகை நேரில் சென்று இரங்கல் தெரிவித்து பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். திருப்பூர் மாவட்டம் செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்துவிட்டு தாராபுரம் திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் தென்னரசு அவர்களின் தந்தை இறப்பிற்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி தனியார் விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது, வரும் 4ஆம் தேதிக்கு பிறகு இந்தியாவில் பாஜக மோடி ஆட்சி இருக்காது. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பில் இளம் தலைவர் ராகுல் காந்தி இந்தியா கூட்டணியின் பிரதமராக அறிவிக்கப்படுவார். இதுவரை 379 மக்களவை தொகுதிகளுக்கு தேர்தல் முடிந்திருக்கிறது. 100 இடங்கள் கூட கிட்டாது. பாஜக 2 டிஜிட்டலில் தான் தேர்தல் முடிவுகளின் வருவார்கள். ஒவ்வொரு இந்திய குடிமகன் மீதும் 1,50,000 ரூபாய் கடனை பாஜக மோடி அரசு வாங்கி வைத்துள்ளது. உலகம் முழுவதும் உள்ள வங்கிகளில் பல லட்சம் கோடி ரூபாய் கடனை மோடி வாங்கி வைத்துள்ளார். வாங்கிய கடனை பொதுமக்களின் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி அதில் வரும் வருமானத்தை அவர்களது நண்பர்களான அம்பானி, அதானி ஆகியோர்களுக்கு கொடுத்து உள்ளார் என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. பாஜக மோடி அரசு உண்மைக்கு புறமான கொள்கை பிரித்தாலும் சூழ்ச்சி, தேசத்தை துண்டாக்கும் செயல் மக்கள் நிராகரித்து விட்டார்கள். நிராகரிக்கப்பட்ட பிரதமராக மோடி தற்போது இருந்து வருகிறார் என அவர் பேசினார். உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயில் இடிக்கப்படும் என மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆனால் காங்கிரஸ் பேரியக்கம் எதையும் அழிக்காது, உருவாக்கக்கூடியது, பறவைகளை பராமரிக்கக்கூடியது என்று தங்களின் கட்சியை பற்றி பெருமையாக பேசினார். ஆதலால் வரும் 52 ஆண்டுகள் காமராஜர் ஆட்சி இல்லாததால் அவருடைய ஆட்சியை கொண்டுவர காங்கிரஸ் பேரியக்கம் முயற்சி செய்து 2026 காமராஜர் போன்ற ஆட்சி தமிழகத்திலே அமைக்கப்படும். இதற்கு உண்டான காங்கிரஸ் கட்டமைப்புகளை தற்போது செய்து வருகிறோம் என தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேசினார். உடன் திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவர் கோபி, கோவை நிர்வாகிகள் உடனிருந்தனர். 1,50,000 ரூபாய் கடன் சுமையை ஏற்றியிருக்கிறார். 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்தவர் ஏறக்குறைய லட்சக்கணக்கான கோடிகளை கடனாக பெற்று இந்த தேசத்தை கடனில் மூழ்கடித்திருக்கிறார். இதுதான் அவர் பெரிய சாதனை. கடன் வாங்கிய மக்களுடைய வரிப்பணத்தை எல்லாம் எடுத்து பெட்ரோல் டீசல் விலையில் அதிகமான விலைகளை எடுத்து அந்த பணத்தை எல்லாம் அதானி, அம்பானி போன்றவர்களுக்கு அவருடைய பணக்கார நண்பர்களுக்கு கொடுத்திருக்கிறார். வரி செலுத்தும் ஏழை எளிய மக்கள் எல்லாம் நடுவீதியில் விட்டுவிட்டு அவர் உலக நாடுகள் சுற்றுப்பயணம் செய்வது, அதானியை உலக நாடுகள் சுற்றுப்பயணத்தில் கொண்டு செல்வது, இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் அவர்களுக்கு வியாபார வணிகத்தை பெருக்கித் தருவது போன்ற தேசத்திற்கு விரோதமான செயலில் ஈடுபட்டார் மோடி என்பது உண்மை. ஆகையால் இந்திய தேசத்தின் மக்கள் அவரை நிராகரித்து விட்டார்கள், புறக்கணித்து விட்டார்கள். இனிமேல் அவர் 2 டிஜிட்டலை தாண்டி 3 டிஜிட்டல் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதிமுக அவங்களோட எதிர்கட்சியை செயல்பட்டிருக்காங்க. அவங்கள பற்றி சொல்லிட்டு 2026 காமராஜர் ஆட்சி அமையணுங்க. வருங்காலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அமையும். கூட்டணி அமைவது, கூட்டணியை பெற்றெல்லாம் எங்கள் அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். ஆனால் நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கோம். கட்டமைப்பை வலிமைப்படுத்தும். எங்கள் தோழர்களும் சங்கடப்பட்டு இருக்கிறார்கள். அவர் வேதனையோடு சொன்ன செய்தி என்ன, எங்களை சரியாக நடத்தவில்லை, மதிக்கவில்லை என்று சொன்னார். அப்படி என்றால் எங்களுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டிய 57 ஆண்டு காலம் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி இல்லாமல் இந்த நாட்டிலே இருக்கிறது. அதை கொண்டு வருவதற்கு உணர்வு கட்டமைப்பை நாம் அகலப்படுத்த வேண்டும், ஆழப்படுத்த வேண்டும், வலிமைப்படுத்த வேண்டும். அந்த பணியை நாங்கள் தொடங்கியிருக்கோம்.